Hello guys, welcome back to the Atom Education. இது ஜென்ரல் ஆப்டிடியூட் கிளாஸ் 30. இன்றைக்கான டாபிக் என்னென்னா, நம்ம மானிட்டரி ப்ராப்ளம்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ப்ராஃபிட் லாஸ்ன்னு சொல்லி ஒரு டாபிக் பார்த்தோம். தென் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ அந்த மானிட்டரி ப்ராப்ளம்ஸ்லேயே ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, விச் மீன்ஸ் அதுலேயே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இன்க்ளூட் ஆகாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதை தான் நம்ம இந்த கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், மானிட்டரி ப்ராப்ளம்ஸில் இன்றைக்கி இதுதான் லாஸ்ட் கிளாஸ். ஸோ இன்னையோட மானிட்டரி ப்ராப்ளம்ஸ் முடியுது. ஸோ இந்த கிளாஸ்லேயே உங்களுக்கு ஆவரேஜ் ஆட் பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆனால் நான் கொஸ்டின்ஸை சர்ச் பண்ணுறப்ப ஆவரேஜுக்கே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை தனியாகவே டாப்பிக்காக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆவரேஜுக்கே ஒரு 2 கிளாஸஸ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றி பார்ப்போம்ல, அதே மாதிரி தான். அந்த மீன், மீடியன், மோடு, தென் வேரியன்ஸு, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ், அதை ஃபுல்லாக நம்ம இதில் பார்ப்போம். ஆவரேஜ் டாப்பிக்கில் ஃபுல்லாத்தையும் பார்த்துரும், ஒரு 2 வீடியோ கிட்ட வரும். தென் இன்னையோட மானிட்டரி முடியுது. ஓகேங்களா? ஓகே, இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, சால்வ் பண்ணுமா? ஸோ இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின் தான். இன் அ மார்க்கெட் யூ கேன் பை எ மேங்கோ ஃபார் ₹10. ஒரு மேங்கோ உங்களால் 10 ரூபாய்க்கு வாங்க முடியும் அந்த மார்க்கெட்டில். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு லெமன் வந்து உங்களுக்கு ₹1 வாங்க முடியும். ஒரு லெமனை ₹1 வாங்க முடியும். தென் 8 சில்லி ₹1 வாங்க முடியும். இட் மீன்ஸ் 8 சில்லி ₹1 நம்மளால் அதை வாங்க முடியும். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு மெனி ஆஃப் திஸ் ஐட்டம் டு யூ நீட் டு பை அண்ட் கெட் அ மிக்சர் ஆஃப் 100 ஐட்டம்ஸ். ஓகேங்களா? இங்கே நமக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டாங்க. மேங்கோ ஒன்று, லெமன் ஒன்று, சில்லி ஒன்று. இதில் எத்தனை கவுண்ட்டு சேர்த்தா, ஐ மீன் இங்கே 100 கவுண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு வந்து இங்கே 100 ஐட்டம் வேணும். ஃபார் எக்ஸாக்ட்லி ₹100, விச் மீன்ஸ் ₹100க்கு நம்மளால் 100 ஐட்டம் வாங்கணும். ஓகேங்களா? இங்கே அந்த ஐட்டத்தோட ப்ரைஸிங்கை கொடுத்துட்டாங்க. ஸோ எத்தனை கவுண்ட் ஆஃப் ஐட்டம் வந்து இருக்குங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். புரியுதுல உங்களுக்கு? கொஸ்டின் புரியுதுல? ஸோ இதை வந்து டைரக்ட் மெத்தட்லேயும் அப்ரோச் பண்ணலாம். பட் ஆனால் இது ரொம்ப லென்த்தி ப்ராசஸ்ஸு. சால்வ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு 10 மினிட்ஸ் கிட்ட போயிடும். ஸோ நான் உங்களுக்கு லாஜிக்கலான மெத்தடே உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நமக்கு 100 ஐட்டம்ஸும் வேணும். ஆனால் நம்ம செலவு பண்ணுற காசு வந்து ₹100 இருக்கணும். ஓகேங்களா? இந்த 3 ஆப்ஜெக்டில் எத்தனை இது வாங்கினா நம்ம இது 100 ஐட்டம்ஸும் ₹100 வரும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம வந்து ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறதுல நீங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். எங்கே டைரக்ட் வேணும், எங்கே வந்து லாஜிக்கலாக ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து சிஎஸ்ஐஆர் லாஜிக்கலாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ரொம்ப பக்கத்துலலாம் ஆப்ஷன் இருக்காது, கொஞ்சம் தூரத்தில் இருக்கும். நம்ம பார்த்தாலே அதை ஐடென்டிஃபை பண்ணாலே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, ஓகே, இந்த கொஸ்டினுக்கு வரலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 6 மேங்கோஸ் கொடுத்துருக்காங்க, 22 லெமன்ஸ் கொடுத்துருக்காங்க, 72 சில்லிஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம எல்ஹெச்எஸ்ஸு, ஆர்ஹெச்எஸ் அப்படி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ எல்ஹெச்எஸ்ஸை ப்ரூவ் பண்ணணும். நமக்கு டோட்டலாக 100 ஐட்டம்ஸ் வேணும். ஸோ இதை 3த்தையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு மொத்தம் 100 ஐட்டம் வருதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். 4 ஆப்ஷன்லையும் 6 + 22 28, 72, 100. எஸ், இந்த ஆப்ஷன் பாசிபிள். 7 + 21 உங்களுக்கு 72, 28, 72, இதுவும் 100 வரும், பாசிபிள். இங்கே 1 மேங்கோ 9, 10 + 80 90 தான் வருது. ஸோ இந்த ஆப்ஷன் பாசிபிள் கிடையாது. ஸோ இங்கே 20 + 80 100 வரும், இந்த ஆப்ஷன் பாசிபிள். ஸோ என்ன சொல்ல வரேன்னா,
இந்த 4 ஆப்ஷனில் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ நம்ம அதை அடிச்சிடலாம். நம்ம இப்போ 3 ஆப்ஷன் தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ எல்ஹெச்எஸ் ப்ரூவ் ஆயிடுச்சா? இந்த 3 ஆப்ஷன்லேயுமே 100 ஐட்டம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம ஆர்ஹெச்எஸ்க்கு போவோம். இங்கே 6 மேங்கோ கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு மேங்கோவோட வேல்யூ 10 ரூபான்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ 6 மேங்கோவுக்கு 60 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே 22 லெமன்ஸும் சொல்லி கொடுத்துருக்காங்க. லெமனுக்கு என்ன, ஒரு லெமனுக்கு 1 ரூபா ப்ளஸ் இங்கே 22 போட்டுக்கலாம். இங்கே 72 சில்லிஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், 8 சில்லி தான் உங்களுக்கு 1 ரூபா. அப்போ 72வை 8ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு 9 வரும். புரியுதுல என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு, மொத்தம் நம்ம 9 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணோன்னா நமக்கு டோட்டலாக 72 சில்லிஸ் வரும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. புரியுதுல? ஸோ இங்கே 9 இங்கே போட்டுக்கலாம். ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு எவ்வளோ வருது, 60, 82, 91 வரும். ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 100. புரியுதுல? நமக்கு வந்து 100 தான் வேணும் ஆர்ஹெச்எஸில். இப்போ செகண்ட் ஆப்ஷன் போய் பார்ப்போம். 7 மேங்கோஸ் இருக்குது, நமக்கு 10 ரூபான்னு தெரியும். ஸோ 70 இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 21 லெமன்ஸ் ப்ளஸ்ஸு 21, ஏன்னா லெமனுக்கு 1 ரூபா. நெக்ஸ்ட்டு அதே 72 ஜெல்லிஸ் தான் ப்ளஸ் 9. ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன வருது, 21 + 9 30, 70, 100 வந்துடுச்சா? இப்போது நம்ம ரெண்டத்தையுமே ப்ரூவ் பண்ணுறோமா? டோட்டல் கவுண்ட்டும் உங்களுக்கு வந்து 100 வருது. அதே சமயத்தில் நம்ம செலவு பண்ணுற ரூபாயும் 100க்குள்ளே வருது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். புரியுதுல? இதுதான் லாஜிக்கல் வே ஆஃப் ஆன்சரிங் த கொஸ்டின். இது நீங்கள் டைரக்ட் மெத்தட்லேயே அப்ளை பண்ணி பண்ணலாம். பட் ஆனால் அது ரொம்ப டிஃபிகல்ட்டு. இதை அதில் மாற்றி இதை எக்ஸ் அண்ட் ஒய் இசட்டாக பிரித்து 2 ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணி ஈக்குவேஷன் பாண்ட் பண்ணி ரெண்டத்தையும் அந்த சைடு கொண்டு போய் இந்த சைடு கொண்டு போய் எதுக்கு தேவையில்லாத வேலை, மிகப்பெரிய லென்த்தாக போகிற சம்மை இப்படி நம்ம லாஜிக்கலாகவே ஆன்சர் பண்ணிடலாம்ல. உங்களுக்கு புரிஞ்சுல? டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேங்களா? தென் அகைன் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் அவ்வளோ எஃபோர்ட் போடுறேன். ஸோ தட் இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பெனிஃபிட் ஆகணும், அதுதான் என்னோட நோக்கம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தட் அவங்களும் இதுலேருந்து பெனிஃபிட் ஆகும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோலேருந்து நீங்கள் கொஞ்சம் பெனிஃபிட் அட்டன் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க, ஓகேங்களா? முடிஞ்சால் உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லலாம். ஏதாவது மாற்றணுன்னா எதுனாலும் சொல்லலாம். ஐ வில் லுக் ஆஃப்டர் தட், ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்கள். பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். சரி, ஓகே, சால்வ் பண்ணலாமா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 5 ஆப்பிள் 6 ஆரஞ்ச் 7 பனானாஸ் ஈக்குவல் டு நம்ம காஸ்ட் வந்து 250 சொல்லி கொடுத்துட்டாங்க. 6 ஆப்பிள் 4 ஆரஞ்ச் 2 பனானா வந்து உங்களுக்கு 180 சொல்லி காசு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து 4 ஆரஞ்சுக்கும் 8 பனானாக்கும் எவ்வளோ காஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஸோ நம்ம லாஸ்ட் இதில் என்ன கேட்டிருந்தாங்க, நமக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி இதோட உங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ தட் இது வந்து ரொம்ப ஈஸியராக நம்ம லாஜிக்கல் வேல சால்வ் பண்ணிட்டோம். பட் இங்கே வந்து உங்களுக்கு அப்படி கொடுக்கல, ஒரு குரூப் சம் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு அதோட டோட்டல் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஈஸியரான வே வந்து உங்களுக்கு டைரெக்டாக போடுறது தான். புரியுதுல? எங்கே நீங்கள் லாஜிக்கலாக யூஸ் பண்ணணும், எங்கே நீங்கள் வந்து டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதுல? அது எப்படி தெரியும்னா, அதுதான் நான் கொடுத்துருக்கிறது தான். கிவன் நம்பர்ஸை வச்சு தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலாக எல்லாத்தோட வேல்யூயும் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இங்கே அப்படி கொடுக்கல. ஸோ நம்ம வந்து டைரக்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு சும்மா ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது தான், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. 5x + 6y + 7z இஸ் ஈக்குவல் டு 250. இன்னொரு ஈக்குவேஷன் என்ன வரும், 6s + 4y + 2z இஸ் ஈக்குவல் டு 180. என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதுல?
ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது, ரெண்டுத்தையுமே நான் வந்து அந்த கொடுத்துருக்காங்க இல்லையா பனானா மீன் மினிட் சாரி இங்கே கொடுத்துருக்காங்களே ஆப்பிள் ஆரஞ்சு பனானாஸ், அதை தான் நான் எக்ஸு ஒய் ஜெட்டுன்னு எடுத்திருக்கேன். இங்கேயும் அதே தான் எக்ஸு ஒய் ஜெட்டு ரெண்டுத்தையும் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்கே 3 வேரியபிள் இருக்குது, நம்ம ஏதாச்சும் 2 வேரியபிள் கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணுவோம், ரெண்டுத்துக்கும் நம்ம காமன் மல்டிபிள்ஸ் ஏதாவது பார்ப்போம். இங்கே 5 இருக்குது, இங்கே 6 இருக்குது. 5 6ஓட காமன் மல்டிபிள் உங்களுக்கு 30 தான். ஈச் காமன் மல்டிபிள் 30 தான். ஸோ ரெண்டு பக்கமும் நம்ம 30 வர மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் நம்ம வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இந்த ஈக்குவேஷனில் நம்ம வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போனா தான் ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து 30 வரும். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். இங்கே 30x 6 6 ஆர் 36y, இங்கே 6 7s ஆர் 42z இஸ் ஈக்குவல் டு 6 டைம்ஸ் பண்ணால் உங்களுக்கு 1500 வரும். அகெயின் இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும், இதை அப்படியே கீழே இருக்கிறேன், அதே 30x வரும், தென் 4 5s ஆர் 20y வரும், இங்கே 10z ஈக்குவல் டு 180 நம்ம 5ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 900 வரும். ஸோ இது ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே கேன்சல் ஆகிரும், இங்கே 16y வரும், இங்கே 32z வரும். இதை மைனஸ் பண்ணோம்னா நம்ம வந்து 600 வரும். ஸோ இதை 4ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போம், காமன் மல்டிபிள்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு, 4y ப்ளஸ் 8z இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 150. புரியுதுல? இந்த 4y தான் நமக்கு 4 ஆரஞ்சிச்சு, 8 பனானாஸ் தான் உங்களுக்கு 8z. ஸோ நம்ம வந்து ஒரு 4 ஆரஞ்சஸும் 4 பனானாஸும் நம்ம அந்த இதில் சேர்க்குறப்ப அதோட காஸ்ட் வந்து 150 இருக்கும். ஆன்சர் சி தான் கரெக்ட். ஓகேங்களா? இது லாஜிக்கலாக போடுறதுனாலும் போடலாம், பட் கம்பேரிட்டிவ்லி இங்கே வந்து டைரக்ட் மெத்தடு கொஞ்சம் ஈஸி. ஓகேங்களா? எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு எந்த மெத்தட் வருதோ நீங்கள் அதையே வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால தான் உங்களுக்கு 2 மெத்தடாக சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்ல. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்கள், இதுவும் லைஃப் சயின்ஸில் கேட்டது தான். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டெஃபினட்டாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே, சால்வ் பண்ணுமா. இதுவும் கொஞ்சம் ரீசெண்டாக கேட்டது. A trim costs 2/3 as much haircut. ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பாயிண்ட்டை வாசிச்சு முடிச்சிடுறேன். பட் twice as much as saving, which means இங்கே நீங்கள் பெஸ்ட் மெத்தட் ஆஃப் சால்விங் என்னென்னா டேக்கிங் எக்ஸாம்பிள் தான். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம், பட் ஆனால் அது ஃப்ராக்ஷனாக வராமல் பார்த்துக்கோங்க. ஓகே, இங்கே ட்ரிம்மு வந்து ஹேர்கட்டு 2/3 காஸ்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹேர்கட்டை நம்ம வந்து 13 வச்சுக்கிட்டா, ட்ரிம்முங்கிறது வந்து 2/3 சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ ட்ரிம்மோட காஸ்ட் வந்து 20. புரியுதில்ல என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு, ஹேர்கட்டு 30 வச்சுக்கிட்டா அதோட 2/3 உங்களுக்கு 20 இங்கே வச்சுக்கலாம். டேக்கிங் எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா? எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கோங்க, 300 எடுத்துக்கோங்க, ஆனால் ஃப்ராக்ஷன் வராமல் பார்த்துக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு ஈஸியாக இருக்காண்டி. பட் ட்வைஸ் அஸ் மச் த சேவிங், விச் மீன்ஸ் இந்த ட்ரிம்மு வந்து ட்வைஸ் ஆஃப் சேவிங் சொல்லியிருக்காங்க. அப்போ சேவிங் என்ன வரும், 10 வரும். சேவிங்கோட ட்வைஸ் அமௌண்ட்டு தான் உங்களுக்கு ட்ரிம்மிங்கு. ஹேர்கட்டோட 2/3 தான் உங்களுக்கு ட்ரிம் அமௌண்ட். இப்போ புரியுதுல? மூணுக்குமே நம்ம இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம். இங்கே ஹேர்கட்டு, ட்ரிம்மிங்கு, இங்கே சேவிங் போட்டுறா. ஹேர்கட்டுக்கு நம்ம 13 வச்சுக்கிட்டோம், தென் ட்ரிம்மிங்க்கு வந்து 20, சேவிங்க்கு வந்து 10. புரியுதுல? இது
ஸோ அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா if a man gets a trim 4 times and a shave once every 1 month, என்ன சொல்லியிருக்காங்க 4 தடவை ஒரு மாதத்தில் வந்து ட்ரிம் பண்ணுறாரு ப்ளஸ் ஒரு சேவோட ஒரு மாதத்துக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே நமக்கு ட்ரிம்முக்கு என்ன தெரியும் 20 இன்ட்டு 4, நம்ம சேவிங்கும் ஒரு தடவை தான் ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 90. ஓகேங்களா? ஒரு மாதத்துக்கு 4 தடவை ட்ரிம் பண்ணுறதுக்கும் ஒரு தடவை சேவ் பண்ணுறதுக்கும் அவருக்கு வந்து டோட்டலாக 90 ஆகுது. புரியுதுல? அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா the frequency of his haircut for the cost of the haircut to be equal to saving and trimming combined. நமக்கு சேவிங் அண்ட் ட்ரிம்மிங் கம்பைன்ட் வந்து 90 சொல்லி தெரியும். ஸோ இந்த 90 இதை ருப்பீஸாக கூட நீங்கள் வச்சுக்கோங்க. 30 ருப்பீஸு, 10 ருப்பீஸு, இங்கே 20 ருப்பீஸு. ஹேர் கட் பண்ணுறதுக்கு 30 ருப்பீஸு, ட்ரிம் பண்ணுறதுக்கு 20 ருப்பீஸு, சேவிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 10 ருப்பீஸு வச்சுக்கிட்டா ஒரு மாதத்தில் நீங்கள் 4 தடவை ட்ரிம் பண்ணுறீங்க. ஸோ நமக்கு வந்து ட்ரிம் பண்ணுறதுக்கு 20 ருப்பீஸ்ன்னு தெரியும். ஸோ மாதத்துக்கு நம்ம வந்து ட்ரிம்மிங்க்கு மட்டுமே 80 ரூபா செலவு பண்ணுறோம். தென் சேவிங்க்கு 10 ரூபான்னு சொல்லி நமக்கு தெரியும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 4 டைம்ஸ் ட்ரிம் பண்ணுறோம், ஒரு தடவை வந்து மந்தில் ஒரு தடவை வந்து சேவ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் நம்ம ஒரு மாதத்துக்கு செலவு பண்ணுற ட்ரிம்மிங் அண்டு சேவிங்கோட காஸ்ட் வந்து 90 ரூபா. இப்போ புரியுதுல உங்களுக்கு? 90 ருப்பீஸ். ஸோ இந்த 90 ருப்பீஸில் நம்ம ஒரு மாதத்துக்கு எத்தனை தடவை வந்து ஹேர் கட் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு சிம்பிளாக தெரியும்ல, ஹேர் கட்டு 30ன்னு தெரியும். 3 தடவை பண்ணால் தானே 90 வரும். புரியுதுல? ஆன்சர் 3 தான், டி தான். புரிஞ்சுல? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்கள். நவம்பர் 2020 கேட்டது. ஓகே, சால்வ் பண்ணுமா? A person invests a certain amount of money whenever the amount gets exactly doubled. ஓகேங்களா? புரியுதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வந்து அவர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குது. அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டு டபுள் ஆனோடனே அவர் வந்து ஒரு 200 வந்து டொனேட் பண்ணிடுவார். ஓகேங்களா? ஆஃப்டர் 4 such donation he left with 200. Then the initial amount of money he is invested was அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினில் கேட்குறாங்க. கொஸ்டின் புரியுதுல? ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சுருக்காரு. விச் மீன்ஸ் இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து அவர் வச்சுருக்காரு. அந்த அமௌண்ட் வந்து டபுள் ஆயிடுச்சுன்னா அவர் வந்து 200 வந்து டொனேட் பண்ணுவார். இதே மாதிரி டபுள் ஆச்சுன்னா 200 டொனேட் பண்ணுறதும், அகைன் டபுள் ஆச்சுன்னா 200 டொனேட் பண்ணுறதும், இப்படி 4 தடவை பண்ணுறப்ப கடைசியாக இந்த 4வது தடவை எண்டிங்கில் அவருக்கு வந்து 200 பேலன்ஸ் கையில் இருக்குது. புரியுதுல? இப்போ இனிஷியல் அமௌண்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு எதுவும் ஃபார்முலானா தேவைப்படல. இப்போ லாஜிக்கலாகவே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இவருக்கு வந்து ஒரு 4th டொனேஷனுக்கு அப்புறம் 200 இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு நம்பரில் அவர் வந்து 200 மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 200 கிடைக்கணும். எந்த நம்பர் அது? 400. சாரி, ஐ ஹாவ் அ கோல்டு. 400ல் நம்ம வந்து 200 மைனஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து 200 கிடைக்கும். புரியுதுல? அப்போனா என்ன அர்த்தம்? இந்த 200க்கு முன்னாடி உங்களுக்கு 400 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த 400ங்கிறது என்னது? டபுள் த அமௌண்ட் தானே. புரியுதுல உங்களுக்கு? ஒரு அமௌண்ட்டு டபுள் ஆனால் தான் அந்த இடத்துல வந்து 400 வரும். ஸோ எந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு டபுள் ஆனால் உங்களுக்கு 400 வரும்? 200 தானே. புரியுதுல? இதே மாதிரி தான் உங்களுக்கு சீக்வன்ஸ் போய்கிட்டே இருக்கும், அகைன் அண்ட் அகைன். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இன்னொரு இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இங்கே 200 இருக்குது.
ஓகேங்களா? ஏதோ ஒரு நம்பரில் இந்த டொனேஷன்னா என்ன பண்ணுவோம், மைனஸ் தானே பண்ணுவோம் இந்த டோட்டல் அமௌண்ட்டில். ஸோ ஏதோ ஒரு அமௌண்ட்டில் நம்ம வந்து 200 மைனஸ் பண்ணுறப்ப நமக்கு ஆன்சர் வந்து 200 கிடைக்கிது. அப்போ எந்த நம்பராக இருக்குன்னா அது 400 மட்டும்தான் இருக்கும். புரியுதுல இந்த ஸ்டெப்பு? ஸோ ஏதோ ஒரு நம்பரு டபுள் ஆனால் தான் நமக்கு வந்து 400 இங்கே கிடைக்கும். எந்த நம்பர் டபுள் ஆனால் நமக்கு 400 கிடைக்கும்? 200 தானே. ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து அகைன் அண்ட் அகைன் இது ரிப்பீட் ஆகிட்டே தான் போகும். புரியுதுல? ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். உங்கள் கையில் ஒரு 200 இருக்குது. அந்த 200 நீங்கள் டபுள் பண்ணுறீங்க, 400 ஆயிடுது. இந்த 400 ஆனோடனே ஒரு 200 வந்து டொனேட் பண்ணிடுறீங்க. 200 வெளியே போயிடுது. அகைன் நம்மக்கிட்ட வர நம்ம கையில் இருக்க காசு வந்து 200 ஆயிரும். ஸோ இந்த அமௌண்ட்டு டபுள் ஆகும், 400 ஆகும். அகெயின் இந்த 400 டபுள் ஆனோடனே நம்ம வந்து ஒரு 200 டொனேட் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு இருக்கிறது அகெயின் 200. ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸு போய்கிட்டே இருக்கும் நிற்காமல். இப்போ புரியுதுல? ஆன்சர் அப்போ ஸ்டார்டிங் நம்மகிட்ட இருந்தது 200 தான். ஓகேவா? அதே கான்செப்ட் இருக்க சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் தான். ஓகேங்களா? இந்த கொஸ்டினை நீங்கள் எனக்கு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சொல்லுங்கள். ஜூன் 2018 போட்டு இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேவா? ஆன்சர் வரலைன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதோட சொல்யூஷனும் நான் உங்களுக்கு போடுறேன், ஷார்ட்ஸில் கூட போடுறேன் நான். ஓகேவா? இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணுவோமா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? a method buys a equal number of shares and houses pays 38,000. ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த ஹீரோவை உங்களே நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் தான் இந்த இடத்துல ஹீரோவாக நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. இங்கே என்ன மெர்சன்ட், அப்போ நீங்கள் தான் மெர்சன்ட். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு கடைக்கு போயிட்டு ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஷர்ட் அண்ட் டவுசர் வாங்குறீங்க. ஓகேங்களா? வாங்கிட்டு 38,000 அவருக்கு கொடுத்துட்றீங்க. அந்த கடைக்கு 38,000 கொடுத்துட்றீங்க. இஃப் த காஸ்ட் ஆஃப் 3 ஷர்ட்ஸ் இஸ் 800. ஓகேங்களா? 3 ஷர்ட்டுக்கு 800 நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகேவா? ஆனால் ஒரு டவுசருக்கு நீங்கள் 1000 rupees கொடுக்குறீங்க. புரியுதில்ல என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? தென் ஹவு மெனி ஷர்ட்ஸ் வேர் ப்ராட்? ஓகேங்களா? டோட்டல் நம்பர் 38,000 சொல்லி கொடுத்துட்டாங்க. 3 ஷர்ட்டோட காஸ்ட்டு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை ஒரு ஷர்ட்டாக மாற்ற முடியாது. ஏன்னா நீங்கள் மாற்றினீங்கன்னா அது ஃப்ராக்ஷனில் போயிடும். 800/3, ஸோ 266.66ன்னு ஏதோ ஒன்று போய்கிட்டு இருக்கும். ஸோ நம்ம அதை ஃப்ராக்ஷனாக அதை எதுவும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு ஒரு செட்டில் ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி சொல்லி வச்சு பார்த்தோம்னா 3 ஷர்ட் இருக்குது அதில். ஓகேங்களா? 3 ஷர்ட்டு 3 ட்ரௌசரு, ரெண்டுக்குமே டீ போட்டேன்னா 3 ஷர்ட்டு 3 டவுசர். இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் அண்ட் டவுசர்ஸு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஒரு காம்போ ஆஃபர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கடைக்கு போய் காம்போ ஆஃபர்னா பார்ப்பீங்களா? அந்த மாதிரி நம்ம இப்போ இமேஜின் பண்ணிக்குவோம். 3 ஷர்ட்டு 3 ட்ரௌசருக்கு எவ்வளோ ரேட்டு வரும்? 800 வரும். 3 ஷர்ட்டுக்கு வந்து 800. அகெயின் 3 ட்ரௌசருக்கு வந்து உங்களுக்கு 1000. ஒரு ட்ரௌசர் தான் உங்களுக்கு வந்து 1000 rupees. 3 ட்ரௌசருக்கு உங்களுக்கு 3000 rupees வரும். ஸோ ஒரு காம்போ ஆஃபருக்கு நம்ம கிடைக்கிறது வந்து 3800. ஸோ இந்த நம்பரும் நம்ம டோட்டல் காஸ்ட்டும் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கா?
அப்போனா என்ன அர்த்தம், இந்த மாதிரி நம்ம வந்து 10 காம்போ வாங்கியிருக்கோன்னு அர்த்தம். ஒரு காம்போவோட காஸ்ட்டு தான் 3800 ரூபா. இதே மாதிரி 10 காம்போ வாங்கினா நம்ம வந்து 38,000 ரூபா நம்ம செலவழிச்சிருப்போம். புரியுதுல என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு, ஜஸ்ட் உங்கள் காமன் சென்ஸ் வச்சு தான் நம்ம இப்போ ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 38,000 ரூபா நம்ம எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா ஒரு 10 காம்போ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு காம்போவில் வந்து உங்களுக்கு 3 ஷர்ட் இருக்குது. புரியுதுல? இது ஒரு காம்போ. ஒரு காம்போவில் நமக்கு வந்து 3 ஷர்ட் இருக்குது. டோட்டலாக நமக்கு வந்து 10 காம்போ இருக்குது. ஸோ அப்போ 3 × 10 உங்களுக்கு 30. மொத்தம் 30 ஷர்ட்ஸ் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். அதுதான் ஆன்சர். நீங்கள் அதை வெரிஃபை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே 30 ஷர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஷர்ட்டோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 3 ஷர்ட்டோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 800 சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ 30க்கு வந்து உங்களுக்கு 8000 வரும். அகெயின் நம்ம வந்து 30 ட்ரௌசர் வாங்கியிருக்கோம். ஒரு ட்ரௌசரோட வேல்யூ வந்து 1000 சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ 30 ட்ரௌசருக்கோட வேல்யூ வந்து 30,000. ஸோ ரெண்டத்தையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு 38,000 வரணும், வருது. ப்ரூவ் ஆயிடுச்சா? நீங்கள் இப்படி ஆப்ஷனை வச்சு கூட நீங்கள் அது பார்க்கலாம். இது இன்னொரு மெத்தட். ஆப்ஷனை வச்சு அப்படியே கொஸ்டினில் அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வருது. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காண்டி இந்த ஸ்டெப்பை சொன்னேன். புரியுதுல உங்களுக்கு? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்கள். February 2022 கேட்டது. பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா கொஸ்டின்னு சரியான மெஸ்ஸப்பாக கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஒன்றுமே புரியாது. ஸோ நாங்கள் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Sam spent half of his money and was left with as many paise he had rupees before. புரியுது? ஃபஸ்ட்டு உங்கள் கொஸ்டினை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் with the half as many rupees he had paise before, which of the following is a possible amount of the money which he had left with? சரி, இதை வந்து நீங்கள் கொஸ்டினை வச்சு ஆன்சரை டெரைவ் பண்ணாமல் டைரெக்டாக ஆப்ஷனை வச்சு நம்ம கொஸ்டினில் இது சப்ஸ்டியூட் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இங்கே ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, 49.98 பைசே கொடுத்துருக்காங்க. 49.98 பைசே. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க, ஷாம் வந்து ஹாஃப் ஆஃப் த மணியை வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டான். விச் மீன்ஸ் ஸ்பெண்ட் பண்ண மணி தான் இந்த மணி 49.98. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் வித்துன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற மணி தான் உங்களுக்கு 49.98. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, வாஸ் லெஃப்ட் வித் as many பைசே as he had the rupees before. ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே ஃபைனலாக நமக்கு இருக்கிற அமௌண்ட்டில் எவ்வளோ பைசே இருக்கோ அதுதான் அவன் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த மணின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் பைசேவோட இந்த வேல்யூ தான் அங்கே நம்ம ருப்பியோட வேல்யூ. ஸோ இங்கே 98ன்னு போட்டுக்கலாம். இந்த 98 எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுதுல? இந்த லைனை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். as many பைசே as he had rupees before. புரியுதுல? ருப்பீஸ் பிஃபோர் 98 இருந்துச்சுன்னா அவன் செலவு பண்ணதுக்கப்புறம் இந்த வேல்யூ தான் உங்களுக்கு 98 இருக்குன்னு சொல்லி இந்த லைனில் சொல்கிறாங்க. புரிஞ்சுல? பட் இன்னொரு லைன் என்ன சொல்கிறாங்க, பட் த half with the half of the many rupees as he had the paise before. புரியுதுல என்ன சொல்கிறாங்க சொல்லிட்டு? ஸோ இங்கே ஹாஃபோட வேல்யூ விச் மீன்ஸ் ஸ்பெண்ட் பண்ணதோட அதை அப்படியே ரிவர்ஸில் ரீட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ புரியும். half as many rupees as he had paise before, which means இங்கே இது ஹாஃபோட வேல்யூ செலவு பண்ணதுக்கப்புறம் ஹாஃபாக இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க.
அப்போ செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து 98 இருக்கும். 98ஓட ஹாஃப் தானே உங்களுக்கு 49. புரியுதில் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு இதை இந்த 2 தான் நான் எப்படி போடுறேன்னு உங்களுக்கு புரியுதில்ல. இது வந்து ஆஃப்டர், இது வந்து பிஃபோர் ஸ்பெண்டிங் மணி. இப்போ நான் உங்களுக்கு மறுபடியும் ரீட் பண்ணுறேன் பாருங்கள், இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஷாம் ஸ்பெண்ட் half of his money. ஓகேங்களா, ஸ்பேம் வந்து half of the மணியை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறான். ஸோ நம்ம இதை வந்து கொஸ்டின்லேருந்து ஆன்சரை டெரைவ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலான்னா ஆன்சரை வச்சு நம்ம கொஸ்டினை எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு டெரைவ் பண்ணி ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படி ஒன்று ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணலாம் லாஜிக்கல் மெத்தடில். ஸோ இங்கே நம்ம வந்து ஒரு ஏ ஆப்ஷனை எடுத்துக்கிறோம். எடுக்கிறப்ப என்ன ஆகுது, நமக்கு கிடைக்கிறது 49 ருபீஸும் 98 பைசே. இங்கே கொடுத்தது தான் அப்படியே எழுதியிருக்கோம். இது வந்து ஆஃப்டர் அமௌண்ட். இங்கே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வாட் மணி ஹீ இஸ் லெஃப்ட் வித் அப்படின்னா என்ன அர்த்தம், செலவு பண்ணதுக்கப்புறம் அந்த இருக்கிற காசு. ஸோ அதனால் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ அடுத்து இப்போ கொஸ்டினில் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, லெஃப்ட் பண்ண ஷாமு ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் he was left with as many paise he had rupees before. புரியுதுல, என்ன சொல்கிறான்னா இங்கே ருப்பீஸ் வச்சுருந்தான்னா இந்த நம்பரோட வேல்யூ தான் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு வந்து பைசேவாக இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, பட் வித் half as many rupees as he had the paise before. புரியுதுல, ஆனால் இங்கே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த பைசேவோட வேல்யூ, அந்த வேல்யூவில் பாதி தான் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் ருப்பீஸோட வேல்யூவாக இருக்குங்கிறத கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இது கரெக்ட் ஆப்ஷன் ஏ கரெக்டானு சொல்லி கண்டுபிடிக்கணும்னா நம்ம மறுபடியும் கொஸ்டினில் போய் பார்க்கணும். என்ன ஃபஸ்ட்டு இது என்ன கொடுத்துருக்காங்க, ஷியாம் ஸ்பெண்ட் half of his money அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஹாஃபா 98ல் நம்ம ஹாஃப் ஸ்பெண்ட் பண்ணோன்னா என்ன ஒரு ஆன்சரு 49 வரும். 49 ருபீஸ் 49 பைசே வரும். ஸோ இது ரெண்டு ஈக்குவல் கிடையாதுல. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 49 98 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் மெத்தடு. நான் இப்படி உங்களுக்கு 2 மெத்தட் சொல்லித்தரேன். இது ஒரு டைப் ஆஃப் மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்னன்னா, ஸோ செகண்ட் என்ன பாசிபிள் வேணா, ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சாம் ஸ்பெண்ட் half of his money அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. விச் மீன்ஸ் இதே ஃபஸ்ட் ஆப்ஷனே எடுத்துப்போம், 49 ருபீஸ் தென் 98 பைசே. இதோட டபுள் தான் நமக்கு வந்து ஒரிஜினல் அமௌண்ட்டு. ஓகேங்களா, 49 98ஓட டபுள் என்ன, இந்த இடத்துல தான் நீங்கள் உங்களோட மேத்தமேட்டிக்கல் ஸ்கில்லை கொண்டு வரணும். விச் மீன்ஸ் நம்ம ஸ்கூலில் சொல்லி கொடுத்தது என்ன, எனிதிங் இட்ஸ் டபுள்ஸ்னால் இன்ட்டு 2 பண்ணுவோம். ஸோ வர ஆன்சரை நம்ம இங்கே போடுவோம். பட் அது ஸ்கூல் டே மேத்து. நீங்கள் ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் சயின்டிஸ்ட் ஆக போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி உட்காந்து 2ஆல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வாட் இஸ் மேத்தமேட்டிக்ஸை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இங்கே 49 ருபீஸ் 98 பைசேனா என்ன அர்த்தம், உங்களுக்கு 50 ருபீஸோட ஒரு 2 பைசே வந்து இங்கே மைனஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ 100ல் உங்களுக்கு எத்தனை பைசே மைனஸ் ஆகும், 50ல் 2 பைசேனா அப்போ 100ல் உங்களுக்கு 4 பைசே. ஸோ சிம்பிளாக அது எல்லாம் 99.96ன்னு சொல்லிட்டு இதோட டபுள் இதுதான். புரியுதுல, மேத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு இது கிடச்சிருச்சு, ஃபஸ்ட் லைனு கிடச்சிருச்சு. இப்போது நம்ம அடுத்து வர கொஸ்டின்ஸை ஃபுல்லாக நம்ம கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும், அவ்வளோதான். அண்ட் was left with as many paise as he had rupees before. ஓகேங்களா, இங்கே ருப்பீஸ் எவ்வளோ இருக்கோ இதே சேம் வேல்யூ தான் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் பைசேல இருக்கணும். இங்கே 99 இருக்குது, இங்கே 98 இருக்குது. ஸோ இதுவும் இது பாசிபிள் கிடையாதுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டாவது மெத்தட் உங்களுக்கு புரியுதுல, எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியராக இருக்கோ நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். புரியுதுல. ஸோ இப்போ ஆப்ஷன் பியை ட்ரை பண்ணிப்போம். என்ன கொடுத்துருக்காங்க 49 99. இதோட டபுள் என்ன
50ல் ஒரு பைசே வந்து மைனஸ் ஆகுது. அப்போ 100ல் 2 பைசே வந்து மைனஸ் ஆகும். 99.98. புரியுதுல? இப்போ நம்ம கொஸ்டினில் அப்ளை பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஷாம்சன்ஸ் half ஆஃப் த மணி. ஓகேங்களா? இதை half-ஆ டிவைட் பண்ணால் எஸ் இட் இஸ் பாசிபிள். ஸோ தென் was left with the as many paise as he had rupees. ஓகேங்களா? எவ்வளோ ருப்பீஸ் இருக்கோ அந்த ருப்பீஸோட வேல்யூ தான் உங்களுக்கு பைசேயில் இருக்கா? எஸ், 99 ருப்பீஸ் இருந்தது, இங்கே 99 பைசேவாக இருக்குது. ஓகேங்களா? பட் வித் த half as many rupees as he had the paise before. ஓகேங்களா? இங்கே பைசே எத்தனை இருக்கோ அந்த நம்பரோட half தான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ருப்பீஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 98ஓட half உங்களுக்கு 49 தானே? ஆப்வியஸாக ப்ரூவ் ஆகிடுச்சு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஆப்ஷன் பி கரெக்டுன்னு நீங்கள் ஆப்ஷன் சியும் ஆப்ஷன் டியும் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? உங்களுக்கு 2 மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தடு உங்களுக்கு சிம்பிளாக இருக்கோ ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மெத்தடு சும்மா நம்ம கொஸ்டினை வச்சே நம்ம அதை கொண்டு டெரைவ் பண்ணது. நீங்கள் அதை கூட நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 49, 99 கொடுத்துருக்காங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? half ஆஃப் த மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை நம்ம ஹோல்டில் வச்சுக்கலாம். வாஸ் லெஃப்ட் வித் as many பைசே as he had the rupees before. இந்த பைசேவோட வேல்யூ தான் ருப்பீஸில் இருக்கும் 99. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பட் வித் half as many rupees he had the paise before, which means இங்கே உங்களுக்கு 99 இருந்துச்சுன்னா 98ன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதோட half ஆஃப் த வேல்யூ தான் உங்களுக்கு 49ஆக இருக்கும். ஸோ அதுவும் ப்ரூவ் ஆகுது. இப்போ நம்ம வந்து நம்பர்ஸ் வேல்யூவை போட்டாச்சு. ஸோ இந்த 99.98 நம்ம டிவைட் பண்ணுறப்ப நமக்கு 42.99 வரும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கரெக்ட். நீங்கள் கால்குலேட்டர் கூட போட்டு பார்த்துக்கோங்க. புரியுதுல? நீங்கள் இதுக்கு கால்குலேட்டர் போட்டு டிவைட் பண்ணுறதுனா நீங்கள் ஸ்கூலிங் டைமில் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? நான் யாரையும் டிஸ்கரேஜ் பண்ணல. பட் நம்ம ஸ்கூல் டேஸில் ஃபுல்லாக ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி தான் நம்ம மேத்தை வந்து நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். பட் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அகெயின் அந்த டெரிவேஷன் போட்டு நீங்கள் ஃபார்முலா கொண்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி லாஜிக்கலாக நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியா இருக்கும் இந்த டேர்மு இந்த இது வரும்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாம் ஹாலில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 2 மெத்தட் போட்டேன்னா உங்களுக்கு சிஎஸ்ஐஆரில் புதுசாக ஒரு கொஸ்டின் கேட்கலாம். நான் இப்போ மொதல் சொன்ன மெத்தடும் சரி ப்ளஸ்ஸு 2வது சொன்ன மெத்தடும் சரி, 2ஐயும் சேர்த்து நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம், ஹைப்ரிட் கொஸ்டின் மாதிரி. ஸோ உங்களுக்கு 2 இதுவுமே தெரிஞ்சிச்சுன்னா எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்ல? இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள், நான் அதுக்கப்புறம் வரேன். டேக் யுவர் டைம், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, சால்வ் பண்ணுவோமா? 2 varieties ஆஃப் ஏ அண்ட் பி ரைஸ் காஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஏவோட காஸ்ட் வந்து 30, பியோட காஸ்ட் வந்து 90 per kg. Whereas 2 varieties of C and D of pulses rupees 100 and 120 per kg சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? If at least 1 kg of each A and B and at least half kg of C and D have to be purchased. ஓகேங்களா? தென் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் காஸ்ட் ஆஃப் டோட்டல் 5 kg ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. சரி, இது நீங்கள் கடைக்கு போய் வாங்குற மாதிரி தான். அதையே நீங்கள் கூட எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிக்கலாம். கடையில் உங்களுக்கு ஏஎன் பி 2 டைப் ஆஃப் ரைஸ் இருக்குது. ஒன்றுக்கு வந்து 30, இன்னொன்று வந்து 90 ஒரு கேஜியோட வெயிட்டு. சரி சொல்கிறாங்க. செகண்ட் வந்து பல்சஸ் வைக்கிறாங்க. ஓகேங்களா? சிஎன்டிங்கிற பல்சஸ்ஸு 100 and 120 rupees per kg சொல்லிட்டு வைக்கிறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சொல்லி விட்ருக்காங்கன்னா ஏவும் பியும் ஒரு கிலோ மினிமமாக என்ன வாங்கணும்னா 5 கிலோ வாங்கணும். இது எல்லாமே கம்பைன் பண்ணி. ஓகேங்களா? அதில் சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. என்னென்னா ஏவும் பியும்
ரைஸில் உங்களுக்கு குறைஞ்சது 1 கேஜி தான் வாங்கணும். அதே மாதிரி பல்சஸில் உங்களுக்கு குறைஞ்சது வந்து 1/2 கேஜி தான் வாங்கணும்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் ரூல்ஸ் போட்டாங்க, கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டோட்டலாக 5 கேஜி வாங்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷனோட இதோட மினிமம் காஸ்ட் என்ன வரும், மேக்ஸிமம் காஸ்ட் என்ன வருங்கிறது தான் கொஸ்டின். இந்த 5 கிலோவில் நீங்கள் எப்படி வேணாலும் இதை வாங்கிக்கலாம். அதில் மினிமம் காஸ்ட்டுக்கு எவ்வளோ வாங்கலாம், என்ன வாங்கலாம், இல்லை மேக்ஸிமம் காஸ்ட்டுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? 150, 600, which means மினிமம் காஸ்ட்டு மேக்ஸிமம் காஸ்ட்டு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன் ரெஸ்பெக்டிவ் டு 5 கேஜி. 5 கேஜி பொருள் வாங்குகிறோன்னா அதோட மினிமம் காஸ்ட் என்ன, மேக்ஸிமம் காஸ்ட் என்ன. புரியுதில்ல கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கனாலே ஆன்சர் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ஏபி சிடி எல்லாத்துலேயும் மினிமம் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுவோம். மினிமம் 1 கேஜி எல்லாத்துலேயும் வாங்கலாம், அதானே கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 1 கேஜினா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 1 கேஜி வாங்கணும். அதே மாதிரி தான் பிக்கும், ஏக்கும் பிக்கும் அதான் கொடுத்துருக்காங்க. ஆனால் சிக்கு டிக்கு வந்து 1/2 கேஜி மினிமம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 1/2 கேஜி 1/2 கேஜி. இப்போ நம்ம மினிமம் பார்த்துக்கிட்டு இருக்கனால மினிமம் வேல்யூவாக நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏவோட 1 கிலோ 1 கேஜியோட வேல்யூ என்ன? ₹30. பியோட 1 கிலோ ரேட்டு 90. தென் சியோட 1/2 கிலோ ரேட்டு இங்கே வந்து 1 கிலோ ரேட்டு தான் 100 and 120. சியோட இப்போ 1/2 கிலோ ரேட்னா இங்கே 100 கொடுத்துருக்காங்க, அதோட ஹாஃப்னா 50. டியோட ஹாஃப்னா உங்களுக்கு 60. ஸோ இது மொத்தமாக டோட்டல் பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ வருது? 110, 200, 230 வரும். புரியுதுல? இங்கே டோட்டலாக எவ்வளோ வெயிட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்? 2 கிலோ 3 கிலோ 3 கேஜி ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம டோட்டலாக 5 கேஜி வாங்கணும். ஸோ மினிமம் வேல்யூ எது இருக்கோ அதை வந்து ஆட் பண்ணலாம். மினிமம் வேல்யூ வந்து ஏ தான். ஏவோட வேல்யூ இங்கே 30 சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ மினிமம் காஸ்ட்டு அதுதான். மினிமம் காஸ்ட்டு அப்படியே ஆட் பண்ணுவோம். எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 கேஜி ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் 60 இஸ் ஈக்குவல் டு 290. இதுதான் மினிமம் வேல்யூ. ஓகேங்களா? மினிமம் காஸ்ட்டு இதுதான். 5 கேஜிக்கு இத்தனை பொருள் வாங்குகிறோன்னா இந்த கண்டிஷனோட நமக்கு வந்து மினிமமாக 290 ஆகும். புரியுதில்ல? இந்த 290 எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் மினிமம் குவான்டிட்டியை இங்கே அப்ளை பண்ணுறோம். அதோட மினிமம் காஸ்ட்டை இங்கே ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து 230 வந்துச்சு. இன் ரெஸ்பெக்டிவ் டு 3 கேஜி நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவாக 2 கேஜி ஆட் பண்ணோம். நம்ம பார்க்குறது மினிமம் வேல்யூ தானே. அப்போ மினிமம் என்ன காஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். மினிமமாக எது காஸ்ட் இருக்குது? ஏ தான் காஸ்ட் இருக்குது, ₹30. ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம 2 கிலோ ஆட் பண்ணலாம் ஏலேருந்து. ஓகேங்களா? அந்த 2 கிலோ ஆட் பண்ணுறப்ப நமக்கு 60 இங்கே ஆட் ஆகும். ஸோ நமக்கு இந்த 5 கேஜிங்கிறது வந்து சால்வ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கே 60யும் ஆட் ஆனால் உங்களுக்கு 290 வரும். ஸோ நமக்கு கிடைச்சது வந்து மினிமம் வேல்யூ. இங்கே மினிமம் வேல்யூ 290 எங்கே இருக்குது? இங்கே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நீங்கள் மேக்ஸிமம் அமௌண்ட்டு ட்ரை பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் சிஎஸ்ஐஆர் பர்பஸாக தான் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுப்பாங்க. புரியுதுல? ஒன்றை ஃபைண்ட் பண்ணாலே அதை ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடலாம். புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா? சரி, ஓகே. இது கொஞ்சம் லிட்டில் ட்ரிக்கி. ட்ரை பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுவும் டைம் கன்சூமிங்கான ஒரு கொஸ்டின் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? ஜூன் 2023 கேட்டது. ஏ அண்ட் பி ஹேவ் இன் த கலெக்ஷன் ஆஃப் காயின்ஸ். ஓகேங்களா? காயின் கலெக்ஷன் வச்சுருக்காங்க. என்ன காயின்ஸ்னால் ₹1 ரூபி காயினோ, ₹2 காயினோ, ₹5 காயினோ, ₹10 காயின். இந்த ரேஷியோ ஆஃப் 3:2:2:1. ஏ வந்து இந்த ரேஷியோலையும், பி வந்து 4:3:2:1ங்கிற காயின் கனெக்ஷனில் அப்படி வச்சுருக்காங்க. காயினை சேர்த்து வச்சுருக்காங்க. The total number of the coins of each of them is equal. 2 பேரோட காயின்ஸோட கவுண்ட் வந்து உங்களுக்கு ஈக்குவல். If the value of the coins of ஏவோட காயின்ஸோட வேல்யூ வந்து 270 இருந்துச்சுன்னா பியோட காயின்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதை எப்படி அப்ரோச் பண்ணலான்னா, நம்ம முன்னாடி எடுத்தோம் இல்லையா ஃபைண்டிங் எக்ஸ்லேயே, இந்த ரேஷியோவை ஒரு வேரியபிளோட மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா, அதே தான் இங்கே 3:2:2:1. அதை வந்து எப்படி எழுதலாம்? நம்ம
3x சாரி இதை ரேஷியோவில் எழுதுவோம் ஃபஸ்ட்டு 3x 2x 2x 1 இப்படி எழுதலாம்ல, இதனால ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ அகெயின் இந்த ரேஷியோவை எப்படி எழுதலாம்? 4:3:2:1 4x plus 3x plus 2x சாரி இஸ்டு தானே, வெறும் x. சரி ஓகே, வெயிட் a minute. ஓகே, ஒரே வேரியபிள் போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதுக்கு வேறு ஒரு வேரியபிள் போட்டுக்கலாம். இங்கே ஒய் எடுத்துக்கலாம். 4y 3y 2y then y. ஓகேங்களா, ரெண்டு சைடையுமே நம்ம இப்போ ஈக்குவேட் பண்ண போகிறோம். 3x plus 2x plus 2x plus x is equal to 4y plus 3y plus 2y plus y. ஏன் அதை ப்ளஸ் பண்ணுறேன்னு தெரியுதுல, ஏன்னா நமக்கு ரெண்டு பேரோட காயின் கவுண்ட் வந்து ஒன்று தான், புரியுதுல, அதனால தான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? வேல்யூ ஆஃப் காயின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. பியோட வேல்யூ ஆஃப் காயின்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நமக்கு டோட்டல் வேல்யூ வந்து ஏவோட விச் மீன்ஸ் இதோட வேல்யூ வந்து 270 சொல்லிட்டு தெரியும். ஸோ அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைன் பண்ணோம்னா பிக்கு எப்படி டோட்டல் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்கு? சரி ஓகே, இது ரெண்டாத்தையும் ப்ளஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3x plus 5x 7x 8x கிடைக்குமா? இங்கே 10y கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ட்ரையல் அண்ட் எரர்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. விச் மீன்ஸ் இந்த வேல்யூவில் நம்ம ஏதோ ஒரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், புரியுதுல? ஸோ இங்கே உங்களுக்கு 8x is equal to 10yன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாச்சும் ஒரு நம்பர், ஏதாவது இந்த எக்ஸுங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணி வர ஆன்சரை நம்ம வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செஞ்சு பார்ப்போம். சரி ஓகே, இப்போ x is equal to, நான் ஜென்ரலாக ஈஸியான நம்பர் 10 தானே. ஸோ 10 x is equal to 10ன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி பார்ப்போம், என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ எக்ஸுக்கு 10 அப்ளை பண்ணோன்னா என்ன வரும்? இங்கே 30 வரும், தென் இங்கே 20 வரும், தென் இங்கே அகெயின் 20 வரும், தென் இங்கே எக்ஸுக்கு வெறும் 10 வரும். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கவுண்ட்டு, ஐ மீன் அந்த காயின்ஸோட கவுண்ட்டு. எக்ஸுங்கிறது ஒரு வேரியபிளாக எடுத்து எத்தனை கவுண்ட்டுன்னு சொல்லி தான் நம்ம இங்கே ஆட் பண்ணது. இது வந்து நம்பர் ஆஃப் காயின்ஸு. இப்போது வேல்யூ ஆஃப் த காயின்ஸை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். இந்த நம்பர்ஸை, இந்த வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எத்தனை ரூபி காயின்னு சொல்லிட்டு, இதை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். என்ன வரும்? 30 இன்ட்டு இங்கே 1 வரும், ஏன்னா இங்கே 1 ரூபி காயின்னு இன்ட்டு 30ங்கிறனால. இங்கே 2 ரூபி காயின்ஸு இன்ட்டு 20, இங்கே 5 ரூபி காயின்ஸு இன்ட்டு 20, தென் இங்கே 10 ரூபி காயின்ஸு இன்ட்டு 10. ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுறப்ப ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே 30 வரும், 30 ப்ளஸ் 40 ப்ளஸ் 100 ப்ளஸ் 100. உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது? 270 வருதா? ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து 10ன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம முன்னாடி ஒரு ஈக்குவேஷன் போட்டோம் இல்லையா, 8s is equal to 10yன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 10னா 8ஓட வேல்யூவை 10 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இங்கே 10 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப ஆன்சர் வந்து 80 வரும். 10 எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 80 வரும்? 8 தானே. ஸோ இங்கே இதோட வேல்யூ 10 into 8. புரியுதில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு? கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான், பட் எப்படி ஆன்சர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி தான் நம்ம இப்போ ஒய்க்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஒய்யோட வேல்யூ என்ன? நம்ம இங்கே 8ன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 4 into 8 எவ்வளோ?
32 வரும். 3 into 8 24. 2 into 8 உங்களுக்கு 16 வரும். அகெயின் வெறும் ஒய்க்கு வந்து உங்களுக்கு 8. இது வந்து நம்பர் ஆஃப் காயின்ஸுங்கிற கவுண்ட்டு தான், புரியுதில்ல உங்களுக்கு. ஆனால் நமக்கு ஃபைனல் வேல்யூ டோட்டல் வேல்யூ வேணும்னா இந்த காயின்ஸோட மதிப்பையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 32 into 1, ஸோ 24 into 2, இங்கே 16 into 5, தென் 8 into 10. இங்கே உங்களுக்கு வந்து 80 வரும். 16 into 5 எவ்வளோ? 80 வருமா? தென் இங்கே 48, இங்கே 32. இது ரெண்டத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும்? 80. 80 + 80 + 80. ஸோ 80 into 3 என்ன வரும்? 240. இதுதான் பியோட வேல்யூ. புரியுதுல? ஒரு சில கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டஃபராக இருக்கும், பட் நம்ம அதை யோசிக்கிற விதத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்னால் நீங்கள் நெட் எக்ஸாமில் சால்வ் பண்ணணுன்னா நீங்கள் இதே மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸ்னால் அதிகமாக நீங்கள் ரிப்பீட்டடாக சால்வ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் என்னோடய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு அதுதான் பண்ணேன். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்கள். இட்ஸ் எ வெரி டைம் கன்சியூமிங் கொஸ்டின். ஓகேங்களா? பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். அடுத்த எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போவோம். மானிட்டரி ப்ராப்ளம்ஸில் இது கொஞ்சம் டஃபரான கொஸ்டின்ஸ். சரி, ஓகே, சால்வ் பண்ணுமா? இது ரீசெண்டாக கேட்டது தான். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் த டூ பார்ட்னர்ஸ் ஏ அண்ட் பி ஆர் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ ஏவும் பியும் 2 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அதில் ஏ கெஸ் 20% ஆஃப் த ப்ராஃபிட் அஸ் அ போனஸ். ஏக்கு வந்து 20% ப்ராஃபிட் கிடைக்கிது. மிச்சம் இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் த ப்ராஃபிட்டில் அங்கே இன்வெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. புரியுதுல? இஃப் என்டையர் ப்ராஃபிட் வாஸ் டிவைடட் இன் த ப்ரொபோர்ஷன் டு தேர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், பி would have got 25,000 more than what he gets now, which means இந்த 20% ப்ராஃபிட் வந்து ஏக்கு மட்டும் அலாட் பண்ணாமல் மொத்தமாகவே ஒரு ஈக்குவல் ப்ரொபோர்ஷனாக நம்ம வந்து எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் பிக்கு வந்து 25,000 வந்து அதிகமாக கிடச்சிருக்கும். அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ வாட் அமௌண்ட் டஸ் பி கெட்ஸ் நவ்? பிக்கு இப்போ என்ன அமௌண்ட் கிடைக்கும்னு சொல்லி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. புரியுதுல கொஸ்டினை? சரி, இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு இப்போ தேவைப்பட்டது ப்ராஃபிட் தான் நமக்கு இப்போ வேணும். ஸோ பிஏ ப்ராஃபிட்டாக வச்சுக்கலாம். அடுத்து என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, ஏவும் பியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதில் ஏக்கு ஒரு ப்ராஃபிட்டும் பிக்கு ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்கிது. ஓகேங்களா? அந்த ப்ராஃபிட்டாக அமௌண்ட்டுங்கிறது ரெண்டும் ஒன்று தான். ஸோ இது எப்படி எழுதலாம்? ஏபி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஏக்கு எவ்வளோ ப்ராஃபிட், அதான் ஏ பை ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி. ப்ராஃபிட்டில் ஏக்கு எவ்வளோ, ஐ மீன் ஏ அண்ட் பி சேர்த்து போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ராஃபிட் வரும் இல்லையா, இந்த ப்ராஃபிட் வரும் இல்லையா, அதில் ஏக்கு என்ன பங்குங்கிறத தான் நான் இங்கே மீன் பண்ணுறேன். அதே மாதிரி தான் பிக்கும் ஏ ப்ளஸ் பி இன்வெஸ்ட் பண்ணுறப்போ பிங்கிற ப்ராஃபிட்டில் பிக்கு எவ்வளோ கிடைக்கும் அதை தான் நம்ம இங்கே போடுறோம். பட் ஆனால் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கெஸ் 20% ஆஃப் த ப்ராஃபிட் அஸ் த போனஸ். அப்போனா என்ன அர்த்தம், பியில் இருக்கிற அந்த ப்ராஃபிட்டையும் சேர்த்து ஏ வந்து எடுத்துக்கிறான். ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம், பி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி. ஸோ ஏ வந்து 100% ஆஃப் ப்ராஃபிட்லேருந்து கிடைக்கிது, ஆனால் பிக்கு அப்படி கிடைக்கல. ஏன்னா 20% ஆஃப் ப்ராஃபிட் வந்து ஏக்கு போயிடுச்சு. அப்போனா என்ன அர்த்தம்னா பிக்கு 80% ஆஃப் ப்ராஃபிட் தான் உங்களுக்கு கிடைக்கிது. 80% ஆஃப் பியில் தான் உங்களுக்கு வந்து இந்த பி பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கிது. புரியுதுல இது வரைக்கும் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? ஸோ
இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்குவோம். இது செகண்ட் ஈக்குவேஷன். நமக்கு தேவைப்படுறது பியோட அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கணுங்கிறத பற்றி தான். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை இந்த செகண்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து ஃபைனல் அமௌண்ட் கிடச்சிரும். ஃபைனல் அமௌண்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுங்கிறத இங்கே 25,000 சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இதை மறுபடியும் எப்படி எழுதலாம்? இது ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது 20% ஆஃப் b plus a or a plus b of p is equal to உங்களுக்கு 25,000 கிடைக்கும். இதைத்தான் உங்கள் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. 20% ஆஃப் பியோட வேல்யூ தான், பியோட ப்ராஃபிட்டு. ஐ மீன் ஸோ உங்களுக்கு ரெண்டு பேரோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு பியோட ப்ராஃபிட்டு அது வந்து 20% வந்து ஏ எடுத்துக்கிட்டான். அப்போனா 20% இங்கே லெஸ் ஆகும். ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணுறப்ப நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டு சைடையும் நம்ம கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் வேல்யூ? ஸோ இந்த 2 வந்து இங்கே போய் டிவைட் ஆகும். ஸோ தட் நமக்கு 12,500 கிடைக்குமா? 12,500. தென் இங்கே ஒரு 10 இருக்குது. ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 1,25,000 கிடைக்கும். இதுதான் ஆன்சர். ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின். அதனால தான் நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறேன். இன்னொரு தடவை கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஏவோட ப்ராஃபிட் என்னன்னு சொல்லியிருக்கேன். ஏ வந்து டோட்டல் ப்ராஃபிட்டில் உங்களுக்கு 20% எடுத்துக்கிறான். ஸோ அப்போ பிக்கு வந்து அந்த ப்ராஃபிட் மார்ஜினில் கொஞ்சம் அடியாகும். ஸோ இப்போ ஏவோட ப்ராஃபிட் மார்ஜின் என்ன? ஏ டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி. இது வந்து ஃபஸ்ட்டு தான் எழுதலாம். இது வந்து ஏவோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற ப்ராஃபிட். பிக்கு நம்ம இப்படி எழுதலாம்ல, இதே மாதிரி டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஏ ப்ளஸ் பியோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த ப்ராஃபிட்டில் ரெண்டு பேரும் இன்வெஸ்ட் பண்ண ப்ராஃபிட்டில் பியோட வேல்யூ வந்து இதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக போட்டுடலாம். ஆனால் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கெஸ் 20% ஆஃப் ப்ராஃபிட் அஸ் அ போனஸ். இந்த டோட்டல் ப்ராஃபிட்லேருந்து 20% வந்து ஏக்கு கொடுத்துட்றாங்க. அப்போ என்ன ஆகும்? பிக்கு வந்து டோட்டல் ப்ராஃபிட்லேருந்து நம்ம அந்த ப்ராஃபிட் மார்ஜினை எடுக்க மாட்டோம். அந்த 20% இங்கே ஏக்கு போனதுனால நம்ம மிச்சம் இருக்கிற 80% தான் நம்ம வந்து பிக்கு ப்ராஃபிட் மார்ஜின் கொடுப்பாங்க. ஸோ அந்த 80% மார்ஜின் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். புரியுதுல நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு? உங்களுக்கு இந்த ஆஃபை தான் நான் அப்படி எழுதி வச்சுருந்தேன். நான் இப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 100% ஆஃப் பி, 100% ஆஃப் ப்ராஃபிட் மார்ஜினோட பிக்கும் 80% ஆஃப் ப்ராஃபிட் மார்ஜினோட பிக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல? எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணால் 20% வரும். அந்த 20% தான் இங்கே 2,500ன்னு சொல்லி எழுதியிருக்கேன். புரியுதுல? அந்த 20%-ஐ நம்ம இங்கே வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம 20% வேல்யூங்கிறது வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த 20% ஏக்கு போகாமல் இருந்துச்சுன்னா பிக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக 25,000 கிடைக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதையே நம்ம ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த 20% ஆஃப் பியோட ப்ராஃபிட்டை ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். எவ்வளோனா 25,000 சொல்லிட்டு. புரியுதுல? இப்போ அது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நமக்கு இதோட வேல்யூ விச் மீன்ஸ் பியோட வேல்யூ இப்போ நமக்கு கிடைச்ச வேல்யூ வந்து 1,25,000. ஓகேங்களா? இது ரொம்ப டைம் கன்சியூமிங்கான கொஸ்டின். பெட்டர் டு ஸ்கிப் திஸ் கொஸ்டின். ஓகேங்களா? அவங்களுக்கு சொல்யூஷன் சொல்லியிருக்கேன் இப்படி தான் வரும்னு சொல்லிட்டு. எக்ஸாம் ஹாலில் இது கொஞ்சம் ரேரான கொஸ்டின் தான். அப்படியே உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்தாலும் பெட்டர் டு ஸ்கிப். ஓகேங்களா? உங்களுக்கு ஆப்ஷன் உங்களுக்கு மொத்தம் 20 கொஸ்டின் இருக்கும். அதில் நம்ம 15 தான் நம்ம அட்டன் பண்ணுவோம். ஓகேங்களா? 5 கொஸ்டின் நம்மளால் ஸ்கிப் பண்ண முடியும். ஸோ தட் யூ கேன் ஸ்கிப் ஃபார் த டைம் ஸ்கேல். சரி, ஓகே. இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அதே டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான். இது February 2022ன்னு சொல்லி போட்டு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தட் அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், உங்களுக்கு
டெய்லி வர வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை ஸ்கேன் என்னடா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் எப்பா. ஓகே கைஸ், நாளைக்கு பார்ப்போம். பை.